ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இருந்து சேனக்கிழங்கு அறுவடையை தான் பார்க்க போறோம். இதை இங்கிலீஷ்ல எலிஃபண்ட் ஃப்ரூட் யாம்னு சொல்லுவாங்க. நல்ல 3 கிழங்கு அறுவடை நமக்கு வந்திருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மொத்தமா 4 பேக்ல நம்ம இந்த கிழங்கு வச்சிருந்தோம். அதுல ஒரு பேக்ல தக்காளி நல்ல செடி விளைஞ்சு இருந்தது. சரி, அந்த செடியை இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால இந்த க்ரோ பேகை மட்டும் அப்படியே விட்டுட்டோம். மீதி 3 க்ரோ பேகை மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதோட அவுட்புட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிழங்கு ரொம்ப நாள் அறுவடை பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் எல்லா டைமும் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருந்தது. வெளியில எங்கேயா போக வேண்டிய வேலை வந்துடும், பிளான் பண்ணது செய்ய முடியாம இருக்கும், வேற ஏதாவது வேலை இருக்கும். பட் இந்த பொங்கல் லீவோட இதை கண்டிப்பா அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க இதை அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் ஒரு மார்ச் மாதம் அந்த மாதிரி நடவு பண்ணியிருப்போம். இதனுடைய காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 months அந்த மாதிரி வரும். இது பெஸ்ட் சீசன் அந்த மார்ச் ஏப்ரல் அந்த மாதத்துல நம்ம போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுலேருந்து 8 மாதம் கழிச்சு நமக்கு அந்த பொங்கல் டியூரேஷன்ல இது அறுவடைக்கு தயாராகிடும். ஏன்னா இது போடும்போது கொஞ்சம் வெயிலா இருக்கணும். குளிர்காலத்துல இதை போடாதீங்க, ஏன்னா இது வளர்ச்சி கொஞ்சம் குறையும். ஸோ குளிர்காலத்துல இதை போடுற மாதிரி வைக்காதீங்க. நீங்க போடுறது வெயில் ஆரம்பிக்கிற அந்த டைம்ல போட்டீங்கன்னா இதுல ஒரு நல்ல அறுவடை நம்மளால எடுக்க முடியும். அடுத்ததா இதுக்கான மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மண் கலவை ரொம்ப லூஸா இருக்கணும். அப்பதான் கிழங்கு நல்லா வளரும். அதனால நீங்க மண் கலவை தயாரிக்கும் பொழுது குறைந்தது ஒரு 30% அதுல கோகோபீட்டை கலந்து நீங்க அந்த மண் கலவையை தயார் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மண் கலவை பொலபொலன்னு இருக்கும். 2வது, ஆரம்பத்திலேயே நீங்க மாட்டு சாணம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே மண்ணு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணு சத்துள்ளதா இருக்கும். அதனுடைய மண்ணுல இருந்தே அதுக்கான சத்துக்களை அதை எடுக்கக்கூடிய திறன் அதுக்கு வந்துடும். அதனால மண் கலவையில ரொம்ப கவனம் செலுத்தணும் இதுக்கு நீங்க. இது இல்லாம உங்க வீடுகள்ல வர்ற காய்கறி வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட்டுகளை நீங்க சேகரிச்சு வச்சு அதை ஒரு கம்போஸ்ட் ஆக்கி அதையும் நீங்க உரமா கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம மாடி தோட்டத்துல வைக்கும் போது ஒரு நல்ல பெரிய க்ரோ பேக்காவோ இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கிழங்கினுடைய அளவு பெருசா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய க்ரோ பேக்காவோ இல்ல பெரிய தொட்டியாவோ சூஸ் பண்ணிக்கோங்க. விதைக்கிழங்கு நடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செடி வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். இப்ப மண்ணு ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு தண்ணி ஊற்றலாம். மண்ணுல ஈரம் இருக்குது அப்படின்னா நீங்க அதிகமான தண்ணி விடக்கூடாது. அதுல தண்ணி தேங்குச்சு அப்படின்னா உங்களுடைய கிழங்கு அழுக ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். தண்ணி விடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்ப ரொம்ப ட்ரையா இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கூட நீங்க தண்ணி விடலாம். உரங்களை பொறுத்தவரை 3 வாரத்துக்கு ஒருக்கா கம்போஸ்ட், காய்கறி வேஸ்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். வேப்ப முன்னாக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்க புளிச்ச மோரை யூஸ் பண்ணலாம், வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கரைசல்களை தெளிக்கும் போது உங்களுக்கு பூச்சி தாக்குதல்ல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இந்த சேனக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி விடுறது. அது இந்த செடியை ரொம்ப பாதிக்கும். 2வது, அந்த நம்ம வைக்கிற தொட்டியில தேவையான அளவுக்கு ட்ரெயின் ஹோல்ஸ் இருக்குதான்ற பாத்துக்கணும். ஏன்னா இல்லைனாலும் அதிகமா தண்ணி நின்று அந்த கிழங்கு போக்கடிச்சிடும். 2வது, நம்ம போடுற உரங்கள் மக்குன உரமா இருக்கணும். மக்காத உரத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவும் கிழங்குனுடைய இதை பாதிக்கும். அதே போல முன்கூட்டியே அறுவடை எடுத்துட்டாலும் சரியான வளர்ச்சி இருக்காது. சரியான நேரத்துல நம்ம அறுவடையை எடுக்கணும். சரியா இதோட அறுவடை காலத்தை எப்படி கணிக்கலாம் அப்படின்னா அதனுடைய இலைகள் பழுப்பா மாற ஆரம்பிக்கும், அந்த செடி சாய ஆரம்பிக்கும். சொல்ல போனா 7ல இருந்து 10 மாசம் வரைக்கும் வரும். இப்ப எங்களுக்கு கிடைச்ச கிழங்கோட அறுவடை பாத்தீங்கன்னா 2 கிலோ கிடைச்சிருக்குது. இது ஒரு நல்ல அறுவடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.